வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான புடலங்காய் பொரியல் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. புடலங்காவை நல்லா கட் பண்ணி பொடியை எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ புடலங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிடுங்க. புடலங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு உப்பு 1 டீஸ்பூன் போட்டு கல் உப்பு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வேவும். புடலங்காய் அப்படியே போட்டிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், நச்சுக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா தண்ணி வந்துடும். அதில் அந்த தண்ணியோடு சேர்த்து நீங்கள் வதக்கினதில் சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணிலாம் ஊற்றுவோன்னா அதிலே தண்ணி இருக்குது பாருங்கள், அதிலே நல்லா வதக்கிடும். மூடி போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கலரி விட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. புடலங்காய் பொரியல். இது கத்திரிக்காய் சாம்பாரோட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி இந்த மெத்தடு.